ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பால் மார்ஃபி 1857 விளையாடப்பட்ட ஒன் ஆஃப் த சூப்பரான கேம் தான் பார்க்க போகிறோம். நான் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இதில் பால் மார்ஃபி பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ E5 ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஒயிட் வந்து F4 ப்ளே பண்ணுறாரு. கிங்ஸ் கேம்பிட் இப்போ D5 ப்ளே பண்ணுறாரு. இது வந்து கிங்ஸ் கேம்பிட் டிக்ளைன்ட் ஃபல்க்பீர் கவுண்டர் கேம்பிட்னு சொல்லுவாங்க. இப்போ E டெக்ஸ் D5 இப்போ E4 ப்ளே பண்ணுறாரு பிளாக். இந்த இடத்துல நைட் C3 ப்ளே பண்ணுறாரு ஒயிட். இந்த இடத்துல வந்து நைட் F6 ப்ளே பண்ணுறாரு பால் மார்ஃபி. ஸோ நைட் F6க்கு அப்புறமா D3. ஸோ D3 ப்ளே பண்ணி சென்டர் பானை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் B4 வராரு. பிஷப் B4 ப்ளே பண்ணி பால் மார்ஃபி வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. இந்த பானை டேக் பண்ணல, அவர் வந்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ பிஷப் D2 வந்து இந்த பின்னை வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஒயிட் இமீடியட்டா. இந்த இடத்துல இப்போ E3 ப்ளே பண்ணி ஃபர்தரா இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் பானை இப்போ கேசல் பண்ணிக்கிறார். ஸோ பால் மார்ஃபி பார்த்தீங்கன்னா அவருடைய கிங் சைடில் இருக்கிற எல்லா பீசஸுமே வெளியில் கொண்டு வந்து கிங் சைடில் கேசல் பண்ணிட்டாரு. பட் அவருடைய குயின் சைட் பீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. பட் ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக கிங் சைட் பீசஸ் எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கு. குயின் சைட் பீசஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் ஒயிட் வந்து கேசல் பண்ணல. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா பிஷப் D2 ப்ளே பண்ணுறாரு. ஸோ இந்த பிஷப் வந்து இந்த பானை டேக் பண்ணிட்டு D2கே வந்துடுறாரு. பால் மார்ஃபி பார்த்தீங்கன்னா அவருடைய பானை வந்து ஃபர்தராக ஓப்பனிங்லேயே வந்து புஷ் பண்ணி இந்த இடத்துல E3 வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஸோ பால் மார்ஃபியும் பார்த்தீங்கன்னா டெம்போவை வேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா பிஷப் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணிட்டு பிஷப்பையும் திருப்பி வந்து அவருடைய D2 ஸ்கொயருக்கே கொண்டு வந்துட்டாரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்குமே. இப்போ இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் D3 ப்ளே பண்ணுறாரு. இந்த இடத்துல நார்மலாக எல்லாருமே பிஷப் டெக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணுவாங்க. பட் நீங்கள் பிஷப் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த பான்ஸ் வந்து டம்ப் ஆகும். இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா பான் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறாரு. அதாவது பி பானை வச்சு இந்த பிஷப்பை வந்து கேப்சர் பண்ணுறாரு. அண்ட் அவருடைய இந்த ரூக்கையும் வந்து இந்த ஃபைலில் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இந்த ரெண்டு பானையும் வந்து புஷ் பண்ணிக்கலாம். இந்த பான் வந்து இப்போ ஹேங்கிங்கில் இருந்தாலுமே பால் மார்ஃபியோடைய ஆப்பனண்ட் வந்து இந்த இடத்துல சென்டர் ரெண்டு பானுமே வந்து புஷ் பண்ணி அவருடைய சென்டர் கண்ட்ரோலை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஏன்னா பால் மார்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து பான்ஸே கிடையாது. ஸோ இந்த ஒரு ரீசனால பிஷப்பை வந்து இங்கேயே வச்சுக்கிட்டது நல்லது. ஏன்னா பிஷப் வந்து இந்த பானை வந்து புஷ் பண்ணிட்டா ஃபர்தராக பிஷப் வந்து இங்கே ஆக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பி பானை வச்சு கேப்சர் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து சென்டர் பான் கண்ட்ரோல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அவருடைய பிஷப்பையும் அவர் மூவ் பண்ண தேவையில்லை. பிஷப் வந்து கரெக்டான பிளேஸில் தான் இருக்குது. ப்ளஸ் அவர் ரூக்கை வந்து B5க்கு கொண்டு வந்து ரூக்கையும் வந்து சூப்பராக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இப்போ ரூக் மூலிமா ஒரு ஓப்பன் செக் வருது. இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறாரு. இப்போ பால் மார்ஃபி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப் வந்து டெம்போவோட மூவ் பண்ணி இந்த பிளாக் பண்ணுற பிஷப்பையே வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய இந்த பானை புஷ் பண்ணி சென்டர் பானை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக பால் மார்ஃபி என்ன பண்ணுறாருன்னா அவருடைய சி பானை திருப்பி புஷ் பண்ணுறாரு. இப்போ பான் டெக்ஸ் பானை இப்போ வந்து பால் மார்ஃபியோட நைட் வந்து வெளியில் வருது. நைட் டெக்ஸ் பானை இந்த இடத்துல சிம்பிளாக என்ன ஆகுதுன்னா கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு ஒயிட்டு. ஸோ கிங்கை வந்து மூவ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூக்கோடைய ரேடார்லேருந்து கிங்கை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. இப்போ கிங் F1க்கு அப்புறமா இந்த இடத்துல பால் மார்ஃபி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்சேஞ்ச் சாக் பண்ணுறாரு. ரூக் டெக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணுறாரு. இப்போ நைட் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல சப்போஸ் பால் மார்ஃபி வந்து பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். இப்போ குயின் டெக்ஸ் பிஷப் வந்துடும். குயின் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பிளாக் வந்து ரெண்டு பான் டவுனில் இருக்கிறாரு. ப்ளஸ் பிளாக் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சும் டவுனில் இருக்கிறாரு. ஸோ மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு தான் வந்து இது பெரிய அட்வான்டேஜ். இந்த ஒரு ரீசனால பால் மார்ஃபி இந்த இடத்துல இந்த நைட்டை கேப்சர் பண்ணல. சிம்பிளாக என்ன பண்ணுறாருன்னா இந்த நைட்டை வந்து கேம்குள்ளே கொண்டு வராரு. அதாவது நைட் D4. ஸோ நைட் D4 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த பிஷப்பை வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இந்த நைட்டால எங்கேயுமே நவர முடியாது. ஏன்னா குயினுக்கு வந்து ஓப்பனாக ஒரு அட்டாக் வந்துடும். இந்த ஒரு ரீசனால இந்த ஒரு டெட்லியான நைட் மூவ் தான் பார்த்தீங்கன்னா பால் மார்ஃபிக்கு ஒரு கரெக்டான மூவ். ப்ளஸ் நம்ம செஸ்ஸை பொறுத்த வரைக்குமே எக்ஸிக்யூட் பண்ணுறதை விட த்ரெட்டன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா மேலும் அட்டாக்கை கொண்டு வந்து த்ரெட்டன் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்போ குயின் வந்து பிஷப்போடைய ரேடாரில் இருக்கிறதுனால இப்போ ஒயிட் வந்து அவருடைய குயினை வந்து மூவ் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் அவருடைய குயினையை வந்து இந்த ஒரு ஓப்பன் ஃபைலில் போட்டுக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறாருன்னா பிஷப் டெக்ஸ் நைட் செக் வருது. இப்போ இந்த பொசிஷனில் சப்போஸ் கிங் இங்கே மூவ் ஆறாரு வச்சுக்கோங்க. அதாவது கிங் E1 ப்ளே பண்ணுறாருன்னா நம்ம சிம்பிளாக குயின் E8 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் E8 மூலிமா அழகாக கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணலாம். இந்த இடத்துல சப்போஸ் நீங்கள் லெத்தாஜிக்காக வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளாக பிஷப் F3 ப்ளே பண்ணி குயின் மூலிமா ஒரு ஓப்பன் செக் தரலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் பிஷப் வச்சு பிளாக் பண்ணாமல் உங்களுடைய கிங்கை வந்து தூக்கிட்டு எங்கேயாவது ஓடணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல குயின் E2 செக் வரும். திருப்பி கிங் G1 வந்ததுக்கப்புறமா குயின் டெக்ஸ் G2 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் ஆகிடும். அப்படி இல்லையா இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய கிங்கை இங்கே மூவ் பண்ணாலுமே நம்ம வந்து குயின் E2 செக் தரலாம். இப்போ கிங் G3 இப்போ நைட் F5 செக் வரும். இப்போ கிங் திருப்பி H2 வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் டெக்ஸ் G2 எனிவே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட் ஆவீங்க.
ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல ஒயிட் வந்து கிங்கை வந்து F2க்கு ப்ளே பண்ணுறாரு. கிங் F2 ப்ளே பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல நைட் மூலியமா ஒரு செக் வருது. சப்போஸ் நீங்கள் கிங் F2ல ப்ளே பண்ணாமல் கிங்கை வந்து G1ல போட்டிங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து நைட் டெக்ஸ் C2 வரும். ஸோ நைட் டெக்ஸ் C2 உடைய பர்பஸ் நம்ம இந்த நைட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இந்த நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதோடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் D4 செக் வரும். இப்போ நீங்கள் திருப்பி பிஷப் வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். குயின் டெக்ஸ் பிஷப் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சூப்பரான செக்மேட்டு. பிஷப்பும் குயினும் சேர்ந்து ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து செக்மேட் ஆயிடுவார். பட் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து கிங்கை வந்து F2ல போகிறாரு. இப்போ இன்னொரு நைட் மூலிமா ஒரு சூப்பரான செக் வருது. இந்த இடத்துல கிங் வந்து E1 வராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம குயின் H1 செக் தரலாம். திருப்பி நீங்கள் G3 வச்சு பிளாக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல குயின் E7 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி குயின் வந்து இந்த கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் திருப்பி பிஷப்பை தான் குறுக்கில் கொண்டு வரணும் செக்மேட்டை தடுக்கிறதுக்கு. அப்படி இல்லைனா உங்களுடைய கிங்கையும் உங்களால் இங்கே எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது பாருங்கள். ஸோ உங்களுடைய கிங் வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்குடைய பீசஸ்னால சரௌண்ட் ஆகிட்டாரு. இந்த ஒரு ரீசனால நீங்கள் பிஷப்பை குறுக்கில் கொண்டு வந்தாலுமே இப்போ குயின் டெக்ஸ் C3 இந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ என்னதான் இந்த நைட்டை சேஸ் பண்ணாலுமே இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நைட் F3 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம டெலிவர் பண்ணலாம். பட் எனிவே இந்த இடத்துல கேம் எப்படி கண்டினியூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைட் செக்குக்கு அப்புறமா கிங் வந்து உள்ளே போகிறாரு. கிங் உள்ளே போனதுக்கப்புறமா இப்போ நைட் F3 சூப்பரான செக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் செக்குக்கு அப்புறமா சிம்பிளாக ஒயிட் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல நீங்கள் இந்த நைட்டை டேக் பண்ணி தான் ஆகணும். கிங்கால் எங்கேயுமே வர முடியாது. சப்போஸ் இந்த நைட்டை நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா குயின் D4 செக் வரும். குயின் D4 செக்குக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் திருப்பி கிங்குக்கு வந்து G2 மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது. கிங் G2 வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் F2 செக் வரும். குயினை வந்து நைட் சூப்பராக கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் H3 வராரு. கிங் H3க்கு அப்புறமா குயின் டெக்ஸ் F3 செக் வரும். இப்போ கிங் H4 வராரு. கிங் H4க்கு அப்புறமா இப்போ நைட் E3 ப்ளே பண்ணுறோம். நைட் E3 மூலமா இந்த இடத்துல ஒரு சூப்பரான செக்மேட் வந்து த்ரெட்டன் பண்ணுறோம். ஸோ இந்த செக்மேட்டை தடுக்கிறதுக்கு நீங்கள் சப்போஸ் ரூக் எடுத்து வந்து இங்கே டிஃபென்ஸுக்கு போட்டாலுமே நம்ம சிம்பிளாக குயின் H3 செக் தரலாம். குயின் H3 செக்குக்கு அப்புறமா கிங் வந்து G5 தான் வந்தாகணும். கிங் G5 வந்ததுக்கு அப்புறமா இப்போ சிம்பிளாக நம்ம இந்த F1 புஷ் பண்ணி ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து ஒரு பயங்கரமான செக்மேட் காம்பினேஷனுக்குள்ளே போயிட்டு ஒயிட்டுடைய கிங் வந்து செக்மேட் ஆயிடுவார். இந்த ஒரு ரீசனால பர்டிகுலராக இந்த ஒரு பொசிஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து கேமையை வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ பால் மார்ஃபி கிட்டேருந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேம்னு சொல்லலாம். ஒரு பயங்கரமான அட்டாக்கிங் கேம்னே சொல்லலாம். இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.